நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியினர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். உங்களுக்காக இந்த இனிமையான பொழுதில் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி இது உணர்வும் உன்னதமும். உங்களுக்கு பிடித்தமான கவிதைகள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் சகிதமாக இந்த நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்கிறது. நான் உங்கள் அன்பு தொழில் பிரியமான தொழில் டயானா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். நேர்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது உணர்வும் உன்னதமும். இப்பொழுது செயற்கை நுண்ணறிவால் இயற்றப்பட்ட ஒரு இயற்றறிவு கவிதை. நீ சொன்னாய் உன் தாய் நாட்டை பற்றி சொல். நான் என் நாக்கை கடித்தேன். எப்படி விவரிப்பது தீயில் மூழ்கும் வீட்டை? எப்படி விவரிப்பது கடலில் மிதக்கும் பேர்களை? எனது தாத்தா கவிதை போல வாழ்ந்தார். வார்த்தைகள் அவரது உடலில் வடுக்கலாக. இந்த பழைய புகைப்படத்தில் அம்மா சிரிக்கிறார். அவளது கண்களில் இன்னும் கனவுகள் மீதம் இருக்கின்றன. பாருங்க, செயற்கை நுண்ணறிவு கூட எவ்வளவு அழகா இப்ப கவிதை எழுத தொடங்கிடுச்சு. அந்த அளவுக்கு உலகம் முன்னேறிட்டு இருக்குது. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். Never do this to me, don't ever do this to me, baby, yeah. உன் பெயர் சொல்லி சொல்லி என்னையே நான் மறந்தேன். உன் மின்னல் பார்வையில்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அழகர் சாமியின் கவிதை ஒன்று. அடுத்ததாக உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் அவசரப்படுத்தும் இரவுக்கு அந்தி வழிவிட பறவைகள் வீடு திரும்ப அதை கண்டு நான் வீடு திரும்ப இதற்கு ஒரு இரட்டைவால் குருவி என்னை கூப்பிடுவதாய் திரும்பி பார்க்க திரும்பிய கணத்தில் மின்னல் அடித்து உள்ளுணர்ந்தேன். ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டாரு போல. அப்படி ஒரு தருணத்துல வந்திருக்கிற ஒரு கவிதை தான். தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். பனிக்கால போர்வை கொண்டு வந்தே
21 ஆண்டுகள் இடையறாத சாதனை பயணம் என்றும் இனியும் என்றென்றும் புது வீச்சுடன் टाइगर का ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm. अर्थमैंदा राजा பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய். பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கன்னத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மற்றும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதேதோ மாற்றமோ. ஐயையோ உலக உருண்டை அடி வயிற்றில் சுற்றுவதென்ன, அச்சச்சோ தொண்டை வரையில் ஏறுமோ. எரிமலையின் கொண்டை மேலே ரோஜாவை நட்டவள் யாரோ, காதலெனும் கணவாய் வழியே என் தேசம் புகுந்தவள் யாரோ, சிறுக உயிரை பருகி சென்றாளே. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி
ஏற்றினார். பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். பூவிதழ் உமேஷனுடைய கவிதை ஒன்று அடுத்ததாக உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியில் ஐரோப்பிய தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதன் கோரை பற்களும் கண்களும், அதன் காதுகளும் கொம்புகளும், அதன் பிடரியும் கால்களும், அதன் வாலும் வயிறும் மழையால் செய்யப்பட்டவை. மழை ஒரு திரை போல, யாரும் தான் இல்லையே, இனி நான் தாராளமாக அழலாம். சோகத்தை மறைப்பதற்கு நிறைய பேர் முயற்சித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுலயும் மழையில ஆளும் போது எங்களுடைய கண்ணீர் அதற்குள்ளேயே இருக்கிறதால வெளியில அந்த சோகம் தெரியாது. எனவே அப்படி ஒரு விடயத்தை உள்வாங்கி இந்த கவிதை படைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். Babe, tell me you love me. I hope I hear it while I'm alive. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா வருகிறேன். என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன். சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. காதல் வந்தா உயிரோடு இருந்தா வருகிறேன். சொந்தமில்லையே காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானதே காதல் வந்த பின்பு. Baby, tell me you love me. It's never late. Don't hesitate. சாவை அழைத்து கடிதம் போட்டேன். காதலிக்கும் முன்பு ஒரு சாவை புதுக்க சக்தி கேட்கிறேன். காதல் வந்த பின்பு என் கடலலை உறங்கவே இல்லை. என் நிலவுக்கு உடல் அளவில்லை. கடல் துயில் கொள்வதும் நிலா குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் சொல்லில் உள்ளதடி. இருக்கம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா வருகிறேன். என் கண்ணீர்
இருந்த மண்ணை அள்ளித் தின்றேன் உன்னை காணும் முன்பு. நீ நடந்த மண்ணை அள்ளித் தின்றேன் உன்னை கண்ட பின்பு. அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு. என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு. என் பயணமோ தொடங்கவே இல்லை, அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை. நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர்ப்பிரையாவதும் சொல்லில் உள்ளதடி. உன்னிருக்கம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, சொல்லி அனுப்பு, சொல்லி அனுப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அழகிய ஒரு கவிதை. அடுத்ததாக இந்த கவிஞருடைய கற்பனையை தான் நான் ரொம்பவே ரசிச்சேன். சைத்ரிகன் இந்த கவிதை எழுதியிருக்கிறார். சிறு இலைதான் விழுந்தது, சிறு இலைதான் விழுந்தது, அசைவின் அத்தனையுமாக நீரானது. சிறு இலைதான் விழுந்தது, அசைவின் அத்தனையுமாக நீரானது. விண்மீன்கள் ஒன்றையொன்று மோதிக்கொள்ள நிலவு அதை பார்த்து உடைந்தே போனது. இந்த கவிதையை முதல்ல வாசித்த போது ஒண்ணுமே எனக்கு முதல்ல புரியல. ஆனா அதுக்கு பிறகு ஒரு விஷயம் புலப்பட்டது. அதாவது இத ஒரு காட்சிப்படுத்தலாக இந்த கவிதை வாயிலாக வெளிப்படுத்திருக்கார் இதனுடைய கவிஞர். அது ஒரு இலை ஒரு நதி நீர்ல விழுது, சரியா? அப்ப அதுல அவர் சொல்றது சிறு இலைதான் விழுந்தது, அசைவின் அத்தனையுமாக நீரானது. அப்ப அந்த இலை விழும்போது அந்த நீர் அசையும் இல்லையா? அப்ப அந்த அசைவுல இப்ப மேல வானத்துல இருக்கிற விண்மீன்கள் ஒன்றை ஒன்று மோதி கொள்கின்றன, நிலவு அந்த மோதல்ல உடைந்து போய் இருக்குது. அப்ப அந்த காட்சிப்படத்துல கவிதை வரிகள் மூலமாக நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இப்படி ஒரு இணைப்பை இந்த கவிதை மூலமாக அந்த கவிஞன் நினைத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அந்த கவிதை வளமையான கவிதைகள்ல இருந்து. வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சது, உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது. அது என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது. வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சது, உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது. அது என்னை என்றோ தீண்டி தீண்டி கொன்றது.
சுகம் ஒரு துளி திகட்டாது. உன் அன்பெனும் குணம் 1000 வரம் நிகரும் ஏது. அது என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது. நான் அலையும் அலையும் அலை கரையை அடைவதில்லை, கடலிலும் இடமில்லை. ஒரு காதல நிலை மாபெரும் அலை முடிவே இல்லை. நான் பொழியும் பொழியும் மழை பெருகும் பொழுது திழை திரும்பிட வழி இல்லை. ஒரு காதலி நிலை மழையனும் கலை விளையாட்டில்லை. ஓ நீ விடி விளக்கு முகத்திரை விளக்கு, அதன் பின் நான் கிறுக்கு. ஓ தீ காற்று வந்தது, தேம்பாங்கனியாய் கொஞ்சது, உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது. அது என்னை என்றோ தீண்டி தீண்டி கொன்றது. இந்த ஒரு நாள் வருமா இல்லை ஒடிந்தே விழுமா என பல நாள் பாதி கனாவில் எழுந்தேன் தகுமா. நான் பனியா பனியா நீ வேலின் துளியா, நான் கரையும் கரையும் வரை நீ வாகை கொள்ளுவா. ஜெர்மனி மண்ணின் முதல் தமிழ் வானொலியாய், முழு நேர வானொலியாய், அகிலமெல்லாம் பரவும் தமிழ் வானொலி. அகிலமெல்லாம் பரவும் தமிழ் வானொலி. அகிலமெல்லாம் பரவும் உங்கள் உளம் தொட்ட தமிழ் வானொலி. இது ஐரோப்பிய தமிழ் வானொலி. www.etr.fm. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அடுத்து தொடர்கின்ற கவிதை இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சி. இருக்கும் நெருஞ்சியும் பூத்த நிலம் ஒன்றை பூந்தோட்டம் என்று ஒருவன் சொன்னால் அவரிடம் வாதிடுவதைப் போல் அறிவீனம் வேறொன்றும் இல்லை. இருக்கும் நெருஞ்சியும் பூத்த நிலம் ஒன்றை பூந்தோட்டம் என்று ஒருவன் சொன்னால் அவரிடம் வாதிடுவதைப் போல் அறிவீனம் வேறொன்றும் இல்லை. இடமும் வலமும் என்ற தலைப்பில் வந்தது லாவண்யா சத்யநாதனுடைய கவிதை அது. தொடர்ந்து பயணிப்போம் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு.
எங்கு போகிறாய்? என்னோடுதான் என்னென்னதான் நீ சொல்கிறாய்? சாலையே எங்கு போகிறாய்? என்னோடுதான் என்னென்னதான் நீ சொல்கிறாய்? எத்தனை இனிய செய்திகளோ, எல்லாம் இலக்கும் நீதிகளோ, எத்தனை கால்கள் சென்றனவோ, எத்தனை கதைகள் வென்றனவோ. உன்னை கேளாய் நீ யாரு, உன்னை கேளாய் நீ யாரு, வாழ்க்கை ஒரு பண்டி பாராய். அங்கங்கே மேடும் உண்டு, அங்கங்கே வள்ளம் உண்டு, அதை வெல்லும் உள்ளம் செல்லும் நேராய். உன்னை கேளாய் நீ யாரு, உன்னை கேளாய் நீ யாரு, உண்மை கண்டார் யார் யாரு கூறாய். உள்ள கண்ணால் நீ பாராய், உன்னை வென்று நீ வாராய், பாதையெல்லாம் போகுமே சீராய். கல்லென்ன காடும் என்ன எல்லாமே கண்டேனே, கண்ணீரே எல்லாமே. ஆகாயம் சொல்லும் இதை கேளாயோ, ஊருக்குள் சோடி கிளி பாராயோ. மேகத்தை கேள சொல்லும் என் ராகத்தை அதுவும் சொல்லும். அம்மம்மா இயற்கை எழுதும் புது புதிதா. சோகங்கள் பொய்யடா, சுமை நீக்கி வையடா, மனமென்ற வீட்டை நீ தினம் சுத்தம் செய்யடா. நத்தைக்குள் முத்து போல், மரத்துக்குள் வித்து போல், உன் வாழ்க்கை என்பதும் உள்ளத்தில் உள்ளதடா. உன்னை கேளாய் நீ யாரு, உன்னை கேளாய் நீ யாரு, உண்மை கண்டார் யார் யாரு கூறாய். உள்ள கண்ணால் நீ பாராய், உன்னை வென்று நீ வாராய், பாதையெல்லாம் போகுமே சீராய். மணிமேக தூரலை எல்லாம் மலைகள் வாங்க, அது தந்த குளிர் நீரை தான் ஓடைகள் தாங்க. நதியைப் போல் அதுதான் மண்மேற் பெருகுது இங்கே, நெடுங்கடலை தேடிச் செல்லும் கங்கை அங்கே. கங்கையில் நீராடினாய், பாவங்கள் போகலாம், ஆசைகள் போகுமா. உயிரெல்லாம் நதியைப் போல ஓயாமல் எங்கும் பாய, இறைவன் அவன் கடல் என்று பயணம் போகும். சோகங்கள் பொய்யடா, சுமை நீக்கி வையடா, மனமென்ற வீட்டை நீ தினம் சுத்தம் செய்யடா. நீ போகும் பாதையில் பொய்யிருளை கொல்லடா, உண்மை ஜோதி ஏற்றி நீ உலகை வெல்லடா. உன்னை கேளாய் நீ யாரு, உன்னை கேளாய் நீ யாரு, உண்மை கண்டார் யார் யாரு கூறாய். உள்ள கண்ணால் நீ பாராய், உன்னை வென்று நீ வாராய், பாதையெல்லாம் போகுமே சீராய். உன்னை கேளாய் நீ யாரு, உன்னை கேளாய் நீ யாரு, உண்மை கண்டார் யார் யாரு கூறாய். உள்ள கண்ணால் நீ பாராய், உன்னை வென்று நீ வாராய், பாதையெல்லாம் போகுமே சீராய். ஏய் சாலே எங்கு போகிறாய்? சாலையே எங்கு போகிறாய்? ருந்தும் தானன ரததும் தானன ருந்தும் தானன ரததும் தானன ருந்தும் தானன ரததும் தானன பையா. சனி சக கக கம மம மரே சனி சா சா சனி சா சா சனி சக கக சம மம ப சனி சனி ப சனி சா சா சனி சா சா சா. மை கண்டா
21 ஆண்டுகள் இடையறாத சாதனை பயணம் என்றும் இனியும் என்றென்றும் புது வீச்சுடன் टाइगर का ஐரோப்பிய தமிழ் வானொலி www.etr.fm अर्थमैंदा राजा பெண்ணே நான் பூ வரைந்தாய் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ அடி புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய் சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து காவியம் கூடு கூடு ஓவியத்தின் பாகமே கூடல் கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் என்னை கத்திரம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா வாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாய் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய் பார்க்கும் ஆளின் கண்ணில் உள்ளது பெண்ணுடம்பில் காதல் எங்கு உள்ளது ஆண் தொடாத பாகம் தன்னில் உள்ளது நீ வரைய தெரிந்த ஒரு கவிஞன் பெண் வசியம் தெரிந்த ஒரு கலைஞன் மேகத்தை ஏமாற்றி மண் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயே வா பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாய் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ அடி இதுவரை நேர்கள் இணைந்திருந்தது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் உள்ளங்களை குளிர்வித்திருக்கும்.
என்ன நம்பிக்கையோடு நானும் விடைபெறும் நேரம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி, பிரியமான தோழி டானா. வணக்கம் நேர்களே. துணையின்றி தனியாய் சென்றேன்,